நண்பர்களே, கடந்த 2 ஆண்டுகளாக ரஷ்யாவும் உக்ரைனும் போராடிக் கொண்டிருக்கின்றன. கடந்த காலத்தில் உக்ரைன் மட்டுமின்றி அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் அனைத்து நாடுகளும் ரஷ்யாவை எதிர்த்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இவ்வளவு சக்தி வாய்ந்த நாடுகள் ஒன்றாக இருந்தபோதிலும் இப்போது வரை ரஷ்ய படைக்கு பெரிதாக எந்தவித சேதமும் ஏற்படவில்லை. மாறாக இந்த ஆண்டிலும் ரஷ்யா உலகின் மிகச் சக்தி வாய்ந்த நாடுகளில் முதலிடத்தை பிடித்துள்ளது. ஆம், 24ஆம் ஆண்டின் மிக சக்தி வாய்ந்த நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா மற்றும் சீனாவின் பின் ரஷ்யா தனது 3ஆம் இடத்தை நிலைநிறுத்தியுள்ளது. ஆனால் ரஷ்யாவின் படை எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பது 2 ஆண்டுகளாக கடுமையான போரின் போதிலும் அவர்கள் சக்தியில் எவ்வித குறையும் ஏற்படவில்லை என்பது இன்று நாம் அறிய முயற்சிக்கிறோம். ஆனால் அதற்கு முன் வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களே. போரின் போது எந்த நாட்டின் சக்தி எவ்வளவு உள்ளது என்பது தெரிய வருகிறது. அதே நேரத்தில் நீண்ட காலம் போரில் இருந்தால் நாட்டின் படை சக்திக்கு தீவிரமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. போரில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்களின் எண்ணிக்கை குறைவடைகிறது மற்றும் போரின் போது பல நாடுகள் புதிய ஆயுதங்களை உருவாக்க முடியவில்லை. கடந்த சில ஆண்டுகளாக நாம் ரஷ்யா, உக்ரைன், தாலிபான், ஆப்கானிஸ்தான் மற்றும் இஸ்ரேல், ஹமாஸ் போன்ற போர்களை பார்த்துள்ளோம். இதில் கலந்து கொண்ட அனைத்து நாடுகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஆப்கானிஸ்தான் அல்லது பலஸ்தீனியாவாக இருந்தாலும், உக்ரைன் அல்லது இஸ்ரேலாக இருந்தாலும், மிக நீண்ட காலம் நடந்து வந்த ரஷ்யா உக்ரைன் போரில் எந்தவித உதவியும் இல்லாமல் ரஷ்யா தனது முழு சக்தியுடன் போராடி உலகிற்கு தனது சக்தியை காட்டியுள்ளது. மறுபுறம் ரஷ்யாவுக்கு பல மடங்கு சிறிய உக்ரைன் அமெரிக்கா, நாடோ மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் உதவியுடன் ரஷ்யாவுக்கு எதிராக கடுமையாக போராடி வருகிறது. ஆனால் இங்கு எண்ண வேண்டிய விஷயம் என்னவென்றால், எப்போதும் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா நேரடியாக ரஷ்யாவுடன் போராடுவதில்லை மற்றும் ரஷ்யாவிடம் எவ்வளவு பெரிய ஆயுத களஞ்சியம் உள்ளது என்பதை காணொளியில் நாம் பார்க்கிறோம். மெய்யில் சோவியத் யூனியனின் காலத்திலிருந்து ரஷ்யாவின் படை சக்தி மிக உயர்ந்த தரத்தில் இருந்து வருகிறது. இதற்கான முக்கிய காரணம் அதன் பொருளாதாரம். ரஷ்யா உலகின் மிகச் செல்வந்த நாடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது மற்றும் இது தனது படை மீது அதன் பட்ஜெட்டின் மிகப்பெரிய பகுதியை முதலீடு செய்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக நடந்து வரும் போரின் காரணமாக ரஷ்யா மீது உலகம் முழுவதும் பல தடை விதிக்கப்பட்டுள்ளன. ரஷ்யாவும் உக்ரைனின் பொருளாதார நிலையும் காலத்தினால் குறைந்து வருகிறது. ஆனால் ரஷ்யாவின் குறைவடைந்த பொருளாதார நிலை அளவுக்கு அமெரிக்கா மற்றும் அதன் மத்திய தேச நாடுகள் எண்ணிய அளவிற்கு மிக வேகமாக இல்லை. ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் பல ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளின் ஆதரவில் உலகம் முழுவதும் தடை விதிகளை கடந்து அதன் பொருளாதார நிலையை சமாளித்துள்ளது. இதனால் போருக்கு முன் ரஷ்யா 25ஆம் ஆண்டிலிருந்து 21ஆம் ஆண்டு வரை தனது படை மீது ஒவ்வொரு ஆண்டும் 65 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவழித்து வந்தது. 22ஆம் ஆண்டிலிருந்து 23ஆம் ஆண்டில் இந்த பட்ஜெட்டை 100 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் மேல் உயர்த்தியது. இதனால் ஒரு பக்கம் போரில் ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகின்றன, மறுபுறம் விஞ்ஞானிகள் புதிய ஆயுதங்களை உருவாக்குகின்றனர். அதனால் அமெரிக்கா மற்றும் நாடோவும் ரஷ்யாவின் படை சக்தியை குறைக்க முடியவில்லை. மேலும் ரஷ்யாவுக்கு ஒரு மேலும் பயன் இருந்தது. அது சோவியத் யூனியன் காலத்தில் இருந்த ஆயுத களஞ்சியம். நிச்சயமாக ரஷ்யா தனது பழைய சோவியத் கால ஆயுதங்களை பயன்படுத்தி பழைய ஆயுதங்களை மறுசீரமைத்து அவற்றை மீண்டும் செயல்பாட்டில் கொண்டு வந்தது. மேலும் ரஷ்யாவின் உள்நாட்டு பாதுகாப்பு நிறுவனம் தனது படைக்கு நாடு முழுவதும் தினமும் ஆயுதங்களை வழங்குகிறது. இதனால் போரின் போதும் நாட்டின் மொத்த சக்தியில் உயர்வு காணப்படுகிறது. 24ஆம் ஆண்டின் ஃபோர்ப்ஸ் உலகின் மிக சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் ரஷ்யாவுக்கு 3வது இடம் வழங்கியுள்ளது. எனினும் உக்ரைன் போரானது விரைவில் முடியாவிட்டால் 2 ஆண்டுகளில் ரஷ்யா இந்த பட்டியலில் 5வது இடத்திற்கு கீழிறங்கும் என பரிந்துரை செய்யப்படுகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், ரஷ்யா இன்னும் சக்தி வாய்ந்த நாடுகளின் பட்டியலில் உள்ளது மற்றும் ரஷ்யா போரில் நிலைத்திருக்கவும் உக்ரைன் மீது ஆதிக்கம் செலுத்தவும் பணத்தை நீரென செலவழிக்கிறது. சொந்த ஜனாதிபதி புடின் எந்தவித தடைகளையும் பொருட்படுத்தாமல் போரில் வெற்றி பெற விரும்புகிறார். இதனால் ரஷ்யா தனது படையில் கூடுதல் படை வீரர்களை சேர்க்கத் தொடங்கியுள்ளது. இப்போது ரஷ்யாவின் படை சக்தியை ஒருமுறை பார்ப்போம்.
15 கோடி மக்கள் தொகையுள்ள இந்த நாட்டில் 1.15 மில்லியன் செயலில் உள்ள படைப்பணியாளர்கள் உள்ளனர் மற்றும் 26ஆம் ஆண்டுக்குள் இது 1.15 மில்லியன் ஆகும். இதற்கு பிறகும் 2 மில்லியன் பாதுகாப்பு பணியாளர்கள் உள்ளனர். ரஷ்ய படை 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது: தரைப்படை, கடற்படை மற்றும் வான்படை. மேலும் 2 சுயாதீன ஆயுதப்படை அணியங்களும் உள்ளன: ஸ்ட்ராட்டஜிக் ராக்கெட் படை மற்றும் ஏர்போர்ன் படை. ரஷ்யா 23ஆம் ஆண்டில் ஸ்பெஷல் ஆபரேஷன் படையினை நிறுவியது. இது எந்த பணியையும் முழுமையாக நிறைவேற்றும் திடக்கையானது. ரஷ்ய படை தனது நாட்டிற்கு அப்பால் நார்தர்ன் கொகேஷியன், சீரியா, மால்டோவா, தஜிகிஸ்தான், வியட்நாம் போன்ற நாடுகளிலும் படைத்தளம் உள்ளது. இது போர் நேரத்தில் பயன்படுத்தலாம். ஆனால் ரஷ்ய படை எப்போதும் போர் செய்வதில்லை. சவுத் சூடான், லெபனான், காங்கோ, லைபீரியா, ஐவரி கோஸ்ட், ஹைத்தி, மொராக்கோ மற்றும் சைப்ரஸ் போன்ற நாடுகளில் ரஷ்யா அமைதிப்படை அமைப்பு செய்கிறது. இவ்வாறு ரஷ்ய படையில் 30,000 அதிகாரிகள் பிற நாடுகளிலும் பணியில் உள்ளனர். இதனால் ரஷ்யா தனது எதிரியை 4 புறமும் தாக்க முடியும். இப்போது ரஷ்ய படையின் ஆயுத களஞ்சியத்தை பார்ப்போம். ரஷ்யாவுக்கு 6,000க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள் உள்ளன. இது எந்த நாட்டிலும் அதிகமாக உள்ளது. இதனால் ரஷ்யாவை அணு அதிசய சக்தி நாடு என கூறப்படுகிறது. ரஷ்யாவின் தரை ஆயுத களஞ்சியத்தில் லட்சக்கணக்கான கையேறி குண்டுகள், துப்பாக்கிகள், குண்டு ஏவிகள குண்டுகள் மற்றும் துப்பாக்கிகள் உள்ளன. மேலும் ரஷ்ய படைக்கு ஆயிரக்கணக்கான போர்டேங்க்ஸ் உள்ளன. 800D 62, 5000D 72, 30, 40, 80 மற்றும் 600D 90 டேங்க்ஸ். ரஷ்ய தரைப்படைக்கு உயர்ந்த போர்டேங்க்ஸ் மற்றும் சத்தமான வாகனங்கள் உள்ளன. அவை உயர்ந்த சாலைகளில், பனியில், மலைகளில் இயங்கும். ரஷ்ய படையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் உள்ளது. ரஷ்யா பல ரோபோட் ஆயுதங்களை தனது படையில் கொண்டுள்ளது. அவை தன்னாட்சி நிலையில் எதிரி பகுதியை தாக்குகின்றன. வான்படையின் சக்தியையும் பார்ப்போம். இன்றைய நாளில் ரஷ்யா 4008 விமானங்களை கொண்டுள்ளது. 809 போர் விமானங்கள், 730 தரை தாக்குதல் விமானங்கள், 453 போக்குவரத்து விமானங்கள் மற்றும் 1445 ஹெலிகாப்டர்கள் உள்ளன. ரஷ்யா மிக் மற்றும் சுகோய் வகுப்பின் போர் விமானங்கள் நவீனமானவை. அவை மிக வேகமாக பறக்க முடியும், அணுகுண்டுகளை தர முடியும். இதனால் இந்தியாவும் ரஷ்யாவின் மிக் 21 விமானங்களை வாங்கியது. ரஷ்யா வான்படைக்கு லேசர் குண்டுகள், ஏர் டு ஏர் குண்டுகள், ஏர் டு சர்பேஸ் குண்டுகள், அணு குண்டுகள் மற்றும் நீண்ட தூர வெடிப்புமிகு குண்டுகள் உள்ளன. ரஷ்யா கடற்படையின் சக்தியை பார்ப்போம். ரஷ்யாவுக்கு 1,60,000 செயலில் உள்ள கடற்படை அதிகாரிகள், 307 போர்க்கப்பல்கள் உள்ளன. ரஷ்ய கடற்படை கடற்கரையை உலகின் மிக தீவிரமான கரையாக கூறப்படுகிறது. ரஷ்ய கடற்படையில் 5 நாசிகோட்டி, 11 தடுப்பு கப்பல்கள், 85 திடீர் முகங்கள், 64 நீர்மூழ்கிகள் மற்றும் 55 கண்காணிப்பு வாகனங்கள் மற்றும் 48 சுரங்க போர்க்கப்பல்கள் உள்ளன. ஆத்மிரல் குஜ்னித்சோ விமானக் கப்பல் ரஷ்ய கடற்படையின் பெருமை. இது 40,000 டன் எடை கொண்டது. ஒரு முறை 40 விமானங்களை எடுத்துச் செல்லும். ரஷ்ய கடற்படையில் 3 அகுலா வகுப்பின் அணு நீர்மூழ்கிகள், 22 நவீன வகுப்பின் தாக்குதல் நீர்மூழ்கிகள் மற்றும் 12 வெடிப்புமிகு நீர்மூழ்கிகள் உள்ளன. அவற்றில் அணு டார்பிடோவை ஏற்கனவே ஏற்றி வைத்துள்ளனர். இதனால் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் நாடோ உக்ரைனுக்கு ஆதரவு அளிப்பதால் அதற்காக ரஷ்யா மீது நேரடியாக தாக்குதல் செய்ய மாட்டார்கள். நண்பர்களே, இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் எதற்காக அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் நாடோவும் ரஷ்ய படைக்கு எதிராக பயப்படுகின்றன. இந்த தகவல் உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து நம்மை ஆதரிக்கவும். மேலும் இத்தகைய செய்திகள் பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள மணியை ஒலிக்கவும். நன்றி.